தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏங்கா இப்படியா கோவப்பட்டு கையில துணிமணி கூட எடுக்காம நீ பாட்டுக்கு வந்துருவ? ஏன் அந்த துணிமணி எல்லாம் நம்மளால வாங்க முடியாதா? இனிமே நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே வாங்கிக்கலாம். யாரையும் நம்பலாம் நம்ம இருக்க தேவையில்ல. மதுரையில இருந்து ஈரச்சேலையோட நடந்தேவா வந்த? பஸ்ல தான் வந்தேன். பஸ்ஸுக்கு காசு? நம்ம ஊர்ல தான் பொம்பளைங்களுக்கு பஸ்ல காசு இல்லல்ல. ஓ ம். என்னங்க இவ திடுதிப்புன்னு ஈரச்சேலையோட கிளம்பி இங்க வந்துட்டா? இனி எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிற மாசமா புள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமாவ? தேவையில்லாம யாரு காதலுக்கோ உதவி பண்றேன்னு போனதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதையும் கேட்டா நான் அதை செய்யல, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. சம்பந்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தமிழ்தான்னு சொல்லி மாப்பிள்ள கோவப்பட்டிருக்காரு. அவரோட கோவத்திலையும் ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. அவரு கோவப்பட்டாருன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த சூழ்நிலைய சமாளிக்காம உறவே வேண்டான்னு சொல்லிட்டு தலை முழுகிட்டு வந்துட்டாளேங்க. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏங்க நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன். வசந்தி, இப்ப நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? அந்த வீட்டுல அந்த பெரிய மனுஷி இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. எதுக்கும் நான் அங்க போய் என்ன நடந்துச்சு ஏது நினைச்சுன்னு பேசி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கணும் நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். ஏங்க எதுக்கும் இவ்வளையும் கூட்டு போறீங்களாங்க? யார? தமிழையா? என்ன வசந்தி, அப்பவே புத்திமதி சொல்லலாம்னு சொல்லி நான் கிட்ட போனப்பவே அந்த பிள்ளை ஒரு முறைச்சதுலயே நான் ஆடி போயிட்டேன். நான் அங்க போய் பேச போறேங்கிற விஷயம் கூட ரகசியமா இருக்கட்டும். நான் பேச்சுவார்த்தையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து விடுங்கன்னு சொன்னாங்கன்னா நேர காலம் சந்தர்ப்பம் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா ஆறாமரை நல்ல எடுத்து சொல்லி நம்ம பிள்ளைய அனுப்பி வைக்கலாம். அது வரைக்கும் நீ எதுவும் பேசிக்காத. அந்த புள்ள சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டு, மற்ற அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? என்ன? சரிங்க. மா, எங்க அத்தையும் மத்தவங்களும் சேர்ந்து அம்மாச்சியையும் மோகனாத்தையும் ஏத்தி விட்டு மறுபடியும் நம்மள வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா யாரும் ஒண்ணுமே கண்டுக்கலமா. நம்மள வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு ஒண்ணுமே சொல்லவே இல்ல. சேது மாமா கூட நம்மள எதுவுமே சொல்லல. அப்படின்னா நம்மள மன்னிச்சு விட்டுட்டாங்களோ? அடியே, சுனாமிக்கு முன்னாடி புயல் சிறுசு, புயலுக்கு முன்னாடி வெள்ளம் சிறுசு. அந்த மாதிரி இந்த வீட்ல இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடியும் நம்ம பிரச்சனை இத்தனோண்ட இத்த போன பிரச்சனைடி. அதனால அடிக்கிற வெள்ளத்துல நாம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து கரை ஒதுங்கினத பத்தி யாருமே கண்டுக்கலல்ல. இத அப்படியே கெட்டியா புடிச்சிட்டு வாழ்ந்துடணும்டி. என்ன அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன மதனி, நாங்க நல்லாதான் இருக்கோம். அத்த, இம்பிட்டு வரமா உங்களை பாக்கலல்ல, அதுக்குள்ள உடம்பு இழைச்சு போய் சிக்கன் ஆயிட்டீங்க அத்த. அதுவும் சரிதான், அமைச்சர் வீட்டு சாப்பாட்ட ஒரு பிச்சைக்காரனால தந்துட முடியுமா என்ன? ஏ சித்ரா, என்ன வாய் நீளுது? தேவையில்லாம பேசுன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன அத்தாச்சி, அப்படியே சந்தடி சாக்கல ஜாயிண்ட் அடிக்கலான்னு வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னங்க என்ன பேசுறீங்க? யார் ஜாயிண்ட் அடிச்சா? இது என் பிறந்த வீடுங்க. நான் சாகுற வரைக்கும் நானும் என் மகளும் இந்த வீட்ல வாழ்றதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. நீங்க தான் ஏதோ ஒரு வீட்ல பிறந்துட்டு இங்க வந்து வாழ்றதுக்காக ஒண்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் பிறந்ததுல இருந்தே இந்த வீட்ல இவங்க கூட தான் இருக்கேன். சும்மா தேவையில்லாம என்ன பம்பிழுத்தெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உண்மை சொன்னா எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும். மதனி, வேண்டாம் மதனி. நீங்க ஏற்கனவே என் மகளுக்கு பண்ண துரோகத்துக்கு உங்க மேல நான் கொலை கான்ல இருக்கேன். அப்புறம் வேற மாதிரி ஏதாவது நடந்துரும் சொல்லிட்டேன். அது சரி, பாத்த அத்தாச்சி, இந்த வீட்ல இருக்க எல்லாருமே கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன்,
என்னையும் உள்ள அனுப்பிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, சொல்லிட்டேன். அடியே, இது அவங்க வீடு. அவங்க உரிமையோட இங்க வந்திருக்காங்க. நாம என்ன சொல்றதுக்கு இருக்கு? வா போலாம். அம்மா, நாம மறுபடியும் வந்தது ஆத்தாளுக்கும் மகளுக்கும் பிடிக்கலம்மா. அது எப்படி பிடிக்கும்? திட்டம் போட்டு உன் வாழ்க்கைய நாசமாக்குனாங்கல்ல, அதுக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் இவங்கள பழி வாங்காம விட மாட்டேன்டி. பாத்துக்கிறேன். இந்தாங்கண்ணே. மாமா ஆமாப்ல இந்தா. தாம இருந்துச்சு மாப்ள. மாமா எதுவா இருந்தாலும் நம்ம விசாரிச்சு பேசிக்கலாம், சரியா? இப்போதைக்கு நாமளா எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், சரியா? சரி மாப்ள. ஆ. தம்பி, கோடானு கோடி வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? யாருன்னு தெரியலையா? நீதிமான் தம்பி, நீதிமான் நீதிமான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் அப்போ சந்திச்சது. அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லைன்றதுக்காக மறந்துட்டீங்களா? கொஞ்சம் இங்க வரீங்களா? பேசலாமா? உன்ன என்ன தம்பி, அப்பா சௌக்கியமா இருக்காரா? உள்ள லாக்கப்ல அப்பாவை நல்லா கவனிக்கிறாங்கல்ல? ஏன் தம்பி, என்னதான் ஒரு மனுஷன் கோவப்பட்டாலும் அதுக்குன்னு ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கா முடிவெடுப்பாங்க? இப்படி அவசரப்பட்டாரே தம்பி. டேய், யாரடா கொலகாரங்கிற? எங்க அப்பா ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது. அட போங்க தம்பி, நீங்க வேற. இந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி மனுஷங்களை எல்லாம் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா தம்பி? அதான் உங்க அப்பா தான் கொலை பண்ணாருன்னு அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. இதுல இருந்தே உங்க அப்பா கொலை பண்ணாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலீங்களா? ஏன் தம்பி, இந்த கொலைப்பழி உறுதியாச்சுன்னா ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்களே தம்பி. அப்பா வேற ஹார்ட் பேஷண்ட். ஐயோ பாவம், ஜெயில எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறேன் தம்பி. இந்த ஏய் ஓயின்றதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட, உங்க முன்னாடி கைய கட்டிக்கிட்டு அடிமையா இருக்கிறவங்க கிட்ட, அவங்க கிட்ட இதெல்லாம் வச்சுக்குங்க. என்கிட்ட வேணாம். சொல்றது புரியுதா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஏய், ஒரு நாள் ஒரு பொழுது கூட எங்க அப்பாவை இந்த கேஸுக்காக நான் செயல இருக்க விட மாட்டேன். இங்க பாரு, எங்க அப்பா எந்த தப்பு செய்யலன்னு சொல்லி நான் நிரூபிக்கல, என் பேர் சேது இல்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோசியர் இருக்காரு. நியூமராலஜி பார்த்து பேரெல்லாம் நல்லா மாத்தி வைப்பாரு. உனக்கு வேணா ஒரு நல்ல பேரா பார்க்க சொல்லவா? ஏய்! யாரு பேரு மாறப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நீ பார்க்க தானே போற. வண்டிடு மாமா. ஆமாப்ல. டேய், என்ன எலெக்ஷன்ல தோக்கடிச்சதுக்கு தாண்டா இன்னைக்கு உங்க அப்பா உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன போராடினாலும் உன்னால எதையும் நிரூபிக்க முடியாது.